சமீபத்தில் வந்து திருநெல்வேலியை தலைமையகமாக கொண்டு அண்ணாமலை அவர்களுடைய மக்கள் மன்றம் நற்பணி மன்றம் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி லோகோ கொடி இதெல்லாமே இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து பாஜகவில் முன்னாள் தலைவராக இருந்தார், இப்போ பொறுப்பில் இருக்கார். அவருடைய பேரில் வந்து ஒரு இயக்கம் தொடங்குறதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பெருசாக இந்த மாதிரி எதுவுமே இல்லை. மாறா ஃபேன் பேஜஸ் நிறைய க்ரியேட் ஆகிருந்துச்சு. அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை வார் ரூம், அந்த மாதிரி நிறைய ஒரு கடவுளுக்கு நிகராக அண்ணாமலையை வச்சு வார் ரூம் நிறைய சோஷியல் மீடியாவில் இயங்கிட்டு இருந்துச்சு. பொறுப்பில் இருந்து தூக்குன உடனேயே இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் ஆரம்பித்தாங்க. ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோன்னே நமக்கு பெரிய ஷாக்கு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை புது கட்சி தொடங்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் வந்து அண்ணாமலை மாதம் போய் ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு வராரு அப்படின்னு ஒரு செய்தி. அப்போ அவருடைய முதல்வர் வேட்பாளர்ன்ற மாதிரி கூட சொன்னாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சியில் முதல்வர் வேட்பாளர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான். அப்படி அது வந்து அப்போது ஸ்டார்டிங், ரொம்ப ஸ்டார்டிங் அது. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் அப்படிங்கிற முன்னாடி ஒரு சொல்லுறேன். அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு சேனல், தமிழ்நாடுனே பேர் வச்சுருக்கோம் அந்த சேனல் நேம், வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போது வந்து அவர் எந்த கட்சியோடைய பிரதிநிதியோ நிர்வாகியோ தொண்டரோ எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண நபர், நீட்டுக்கு எதிராக தன்னுடைய அரசியலை தொடங்கினவர். நீட்டுக்கு எதிராக அந்த இன்டர்வியூவில் நீங்கள் இப்போ போட்டால் கூட வரும், நீட்டுக்கு எதிராக பேசினவர். பாஜகவில் சேர்ந்தார், நீட்டு புனிதமானதுன்னு சொன்னார். அப்போ அவர் வந்து ஒரு ப்ராடக்ட், பாஜக உள்ளே கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் அவர்.